Hello friends, now we are going to see about the intracranial hemorrhage. Intracranial hemorrhage. ஓகேங்களா? intracranial hemorrhage வந்து டூ டைப்ஸாக டிவைட் பண்ணலாம். ஃபர்ஸ்ட் வந்து எக்ஸ்ட்ரா ஆக்சியல் hemorrhage, செகண்ட் இன்ட்ரா ஆக்சியல் hemorrhage. இப்போ எக்ஸ்ட்ரா ஆக்சியல் hemorrhage அப்படின்னா ப்ளீடிங் அவுட் சைட் த பிரெயின். இன்ட்ரா ஆக்சியல்னா ப்ளீடிங் இன் த பிரெயின். இப்போ எக்ஸ்ட்ரா ஆக்சியல் த்ரீ டைப்ஸாக டிவைட் பண்ணலாம். என்ன த்ரீ டைப்ஸ் அப்படின்னா ஃபர்ஸ்ட் எக்ஸ்ட்ராடியூரல் ஹெமரேஜ், சப்டியூரல் ஹெமரேஜ், சப்அரக்னாய்டு ஹெமரேஜ். த்ரீ டைப்ஸ். இது டூ டைப்ஸாக டிவைட் பண்ணலாம். ஃபர்ஸ்ட் intracerebral hemorrhage, second intraventricular hemorrhage. ஓகே, இப்போ பாருங்கள், இது ஃபஸ்ட்டு லெட் ஸ்டார்ட் வித் எக்ஸ்ட்ராடியூரல் ஹெமரேஜ். எக்ஸ்ட்ராடியூரல் ஹெமரேஜில் நீங்கள் வந்து ஸ்கல்லோட லேயர்ஸ் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் வந்து அவுட்டர் மோஸ்ட் ஸ்கின்க்கு அப்புறம் அப்போ நியூரோசஸ், அதுக்கு கீழே பெரியாஸ்ட்ரியம், அதுக்கும் கீழே இருக்கிறது தான் வந்து கிரேனியம் அப்படின்னு சொல்லுவாங்க. கிரேனியம் அப்படிங்கிறது என்னன்னா போனி கேஸ் ஆஃப் ஸ்கல். இதுதான் எலும்பு டைப்பில் இருக்கிற ஏரியா கிரேனியம்க்கு கீழே டைட்லி அட்டாச்சாக இருக்கிறது தான் வந்து டியூராமேட்டர், அரக்னாய்டு அண்ட் பியாமேட்டர். இந்த மூணுமே வந்து மெனிஞ்சியல் லேயர்ஸ்ன்னு நம்ம சொல்லுவோம். அரக்னாய்டு மேலே இருக்கிற டியூராமேட்டர், இந்த டியூராமேட்டரும் கிரேனியமும் டைட்டாக ஃபிக்ஸ் ஆகிருக்கும், அது அட்டாச் ஆகிருக்கும். இங்கே நடுவில் வந்து மிடில் மெனிஞ்சல் ஆர்ட்ரி அப்படிங்கிற ஆர்ட்ரி வந்து பிளட் சப்ளை பண்ணும். இதோ இங்கிருந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணலாம். இதுதான் மிடில் மெனிஞ்சல் ஆர்ட்ரி சப்ளை பண்ணுற ஏரியா. இது ஆன்டீரியர் சர்க்குலேஷன், இது போஸ்டீரியர் சர்க்குலேஷன். இங்கே பார்த்தீங்கன்னா இது காமன் கேரோட்டிட் ஆர்ட்ரி. காமன் கேரோட்டிட் ஆர்ட்ரி ரெண்டாக டிவைட் ஆகுது, இன்டர்னல் கேரோட்டிட் ஆர்ட்ரி அண்ட் எக்ஸ்டர்னல் கேரோட்டிட் ஆர்ட்ரி. எக்ஸ்டர்னல் கேரோட்டிட் ஆர்ட்ரியிலேருந்து தான் மேக்ஸிலரி ஆர்ட்ரின்னு ஒரு ஆர்ட்ரி வரும். மேக்ஸிலரி ஆர்ட்ரியிலேருந்து தான் மிடில் மெனிஞ்சல் ஆர்ட்ரி பிரான்ச் வந்து இப்படி ஒரு சின்ன ஹோல் வழியாக ஸ்கல்குள்ளே என்டர் ஆகும். இப்போது இதுதான் வந்து மிடில் மெனிஞ்சல் ஆர்ட்ரி. இது கிரேனியம்க்கும் டியூராமேட்டருக்கும் நடுவில் பிளட் சப்ளை பண்ணுது. இங்கே பாருங்கள், இது வந்து பேஸ் ஆஃப் ஸ்கல். நம்ம பிரெயின் எடுத்துகிட்டு அடியில் இருக்கிற போனை பார்த்தோம்னா இதுதான் இந்த மாதிரி தான் இருக்கும். இதுதான் பேஸ் ஆஃப் ஸ்கல்னு சொல்லுவாங்க. இதில் வந்து இந்த ரெண்டு ஏரியா, இந்த சின்ன ஹோல், இது வழியாக தான் வந்து மிடில் மெனிஞ்சல் ஆர்ட்ரி ஸ்கல்குள்ளே என்டர் ஆகும். அதோட பேர் ஃபோரமன் ஸ்பைனோசம். ஓகேங்களா? இப்போது அடுத்தது மோஸ்ட் இம்பார்ட்டண்டாக நீங்கள் தெரிஞ்சிக்க வேண்டியது டெரியன் அப்படிங்கிற ஒரு ஏரியா. இங்கே தான் இருக்கும். அது டெரியன் அப்படிங்கிறது வந்து இங்கே இருக்கும், ஹெட் ஷேப்பில் இருக்கும். அதாவது ஃபெரண்டல் போன், பெரைட்டல் போன், டெம்போரல் போன் அண்ட் ஸ்பினாய்டல் போன்ஸ் வந்து ஜாயிண்ட் ஆகிற ஏரியாவை தான் நம்ம டெரியன் அப்படின்னு சொல்லுவோம். ஏன் இது இம்பார்ட்டன்ட்னா, டெரியன் ரொம்ப வீக்கான ஏரியா. நம்மளுக்கு ஏதாச்சும் ஹிட் ஆகுது, இல்லைனா வந்து ஏதாச்சும் அடிப்படுது, இன்ஜுரி ஆகுது அப்படின்னா டெரியன் ஃப்ராக்சர் ஆகிறதுக்கான சான்ஸ் ரொம்ப அதிகம். டெரியன் ஏன் இம்பார்ட்டன்ட்னா, அதுக்கு கீழே இருக்கிற மெனிஞ்சல் ஆர்ட்ரி தான், மிடில் மெனிஞ்சல் ஆர்ட்ரி தான் டெரியனுக்கு கீழே வந்து பிளட் சப்ளை பண்ணுது. எஸ்பெஷலி ஆன்டீரியர் சர்க்குலேஷன் தான் வந்து பிளட் சப்ளை பண்ணுது. ஸோ இது ஃப்ராக்சர் ஆகிற பட்சத்தில் மிடில் மெனிஞ்சல் ஆர்ட்ரி ரப்சர் ஆகுது. மிடில் மெனிஞ்சல் ஆர்ட்ரி ரப்சர் ஆச்சுன்னா அங்கேருந்து வர பிளட் வந்து கிரேனியம்க்கும் டியூராமேட்டருக்கும் நடுவில் வந்து அக்குமுலேட் ஆகி எக்ஸ்ட்ராடியூரல் ஹெமரேஜ் அப்படிங்கிற கண்டிஷனை உருவாக்குது. இது வந்து இப்போ சிடியில் பார்த்தீங்கன்னா பைகான்வெக்ஸ் லென்ஸ் மாதிரி இருக்கும். ஏன் அப்படின்னா, இந்த டியூராமேட்டர் கிரேனியம் கூட டைட்டாக அட்டாச் ஆயிருக்கு. இதுக்கு சென்டரில் அக்குமுலேட் ஆகிற பிளட் வந்து ஒரு சூச்சர், அதாவது அந்த போனோட ஒரு சூச்சர்லேருந்து அடுத்த சூச்சர் வரைக்கும் தான் வந்து அக்குமுலேட் ஆகுறது. மோஸ்ட் காமன்லி வந்து அதோட அப்படியே ஸ்டாப் ஆகி ப்ரெஷர் கொடுக்க ஆரம்பிச்சிடும் பிரெயினுக்கு. ஓகேங்களா? அதனால இது ஒரு சூச்சர் டு அனதர் சூச்சருக்கு பைகான்வெக்ஸ் லென்ஸ் ஷேப்பில் இருக்கும். அடுத்தது கான்ஸ்டன்ட் ப்ரெஷர் இந்த மாதிரி பிரெயினுக்கு இது கொடுக்கறதுனால தேர்ட் நர்வ் பால்சி வரதுக்கான சான்ஸ் ரொம்ப அதிகம். அண்ட் ஆல்சோ பேஷண்ட் வந்து லூசிட் இன்டர்வல் அப்படிங்கிற ஒரு கண்டிஷனுக்கும் போவாங்க. லூசிட் இன்டர்வல் அப்படின்னா என்னன்னா, ஒரு பேஷண்ட்டுக்கு இந்த மாதிரி ரப்சர் ஆகும்போது, ஆர்ட்ரி ரப்சர் ஆகும்போது பிளட் வந்து லீக் ஆகி அவங்க வந்து காம்பன்சேட் ஆகாத டைமில், அதாவது இனிஷியல் டைமில் வந்து அவங்களுக்கு அன்கான்ஷியஸ் ஸ்டேட்டுக்கு போயிடுவாங்க. அன்கான்ஷியஸ் போனதுக்கப்புறம் நம்ம பிளட் வந்து அதை காம்பன்சேட் பண்ண ஆரம்பிச்சதுக்கு, பாடி அந்த பிளட் லாஸை காம்பன்சேட் பண்ண ஆரம்பிச்சதுக்கு அப்புறமேட்டோ ஆர் இந்த ப்ளீடிங் நின்னதுக்கு அப்புறமேட்டோ அவங்க கான்ஷியஸ் ஸ்டேட்டுக்கு வருவாங்க. அகைன் அவங்க இந்த பிளட் லீக்கை காம்பன்சேட் பண்ணாத ஸ்டேட் வரும்போதோ, அப்படி இல்லைனா இது கண்டினியூஸாக ஒரு எல்லைக்கு மேலே லீக் ஆகும்போது திரும்ப பேஷண்ட் அன்கான்ஷியஸ் ஸ்டேட்டுக்கு போயிடுவாங்க. ஸோ ஃபஸ்ட்டு அன்கான்ஷியஸ் ஸ்டேட், அதிலிருந்து கான்ஷியஸ்க்கு வந்து திரும்ப அன்கான்ஷியஸ் போகிற இந்த நடுவில் இருக்கிற இன்டர்வல் தான் நம்ம லூசிட் இன்டர்வல் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவோம். ஓகேங்களா? Now we are going to see about subdural hemorrhage. In subdural hemorrhage, bleeding occurs between duramater and arachnoid. This is duramater and this is arachnoid. இதில் வந்து என்ன ரப்சர் ஆகும்னா bridging veins ரப்சர் ஆகும். This is bridging veins. Veins வந்து நம்ம பிரெயின்ல இருந்து எடுத்துகிட்டு போகிற எல்லா வெயின்ஸ், அதோட வெயின்ஸோட பிளட்டையும் ட்ரெயின் பண்ணுற இடம். அதாவது இது வந்து superior sagittal sinus அப்படின்னு சொல்லுவாங்க. இங்கே தான் போய் ட்ரெயின் பண்ணும். இப்போது இந்த இடம் வந்து டியர் ஆகும்போது ரப்சர் ஆகும்போது தான் நமக்கு வந்து subdural hemorrhage கண்டிஷன் வருது. You can see here, this is dural border cell layer and this is arachnoid border cell layer. This side is dural, this side is arachnoid. இங்கே பாருங்கள், மேலே இருக்கிறது டியூரா, கீழே இருக்கிறது வந்து அரக்னாய்டு. இங்கே ரெண்டுக்கும் நடுவில் இருக்கிற இங்கே வந்து ப்ளீட் ஆகி போகிறது தான் சப்டியூரல் ஹீமோரேஜ் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவோம். சப்டியூரல் ஹீமோரேஜில் வந்து யாருக்கெல்லாம் வரும் அப்படின்ட்டு பார்த்தீங்கன்னா, ஆல்கஹாலிக் குடிக்கிறவங்களுக்கு, ரொம்ப ஏஜ்டு ஓல்டர் பேஷண்ட்ஸ்க்கு வந்து வர சான்ஸ் இருக்குது. அண்ட் இது வந்து சம்டைம்ஸ் நியூ பார்ன் பேபிஸ்க்கும் வரும். எப்போனா சில பேர் வந்து பேபியை ரொம்ப
ஷேக் பண்ணும்போது இஃப் சம்டைம்ஸ் ஃபோர்ஸ்ஃபுல்லி ஆர் வைலண்ட்லி ஷேக்ஸ் த பேபி இட் இஸ் குவைட் பாசிபிள் தட் த பிரிட்ஜிங் வெயின் வில் ரப்ச்சர். ஓகே, இஃப் சம்டைம்ஸ். அண்ட் இது வந்து சிடி ஸ்கேனில் எப்படி இருக்கும்னா கிறிசன்ட் ஷேப்பில் இருக்கும். இங்கே பாருங்கள், கிறிசன்ட் ஷேப். ஓகே, அரக்டாய்டு அண்ட் டியூராமேட்டருக்கு நடுவில் ப்ளீட் ஆகிற இந்த சப் அரக்னாய்டு ஹீமோரேஜ் வந்து கிறிசன்ட் ஷேப்பில் இருக்கும் சிடி ஸ்கேனில். This is the difference between epidural hemorrhage and subdural hemorrhage. In epidural hemorrhage, the bleeding occurs between the cranium and dura mater. In subdural hemorrhage, the bleeding occurs between dura and arachnoid mater. Next, we are going to see about subarachnoid hemorrhage. In subarachnoid hemorrhage, bleeding is because of berry aneurysm, also known as sacral aneurysm. First of all, அனுரிசம்ங்கிறது ஒரு பவுச் மாதிரி பாப் அவுட் ஆகுறது தான். எங்கே இருந்துன்னா ஒரு பிளட் வெசல் இப்படி பாப் அவுட் ஆகிருக்கிறது நம்ம வந்து அனுரிசம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவோம். இந்த அனுரிசம் ரொம்ப வீக்காக இருக்கிறதுனால இது வந்து பிரேக் ஆகி ரப்ச்சர் ஆகி பிளட் லீக் ஆகிறதுக்கான சான்ஸ் ரொம்ப அதிகம். அதனால தான் வந்து சபரக்னாய்ட் ஹீமோரேஜ் வருது. அண்ட் சபரக்னாய்ட் ஹீமோரேஜ் அப்படின்றது ஃபர்ஸ்ட் ஸ்கல்க்கு கீழே டியூராமேட்டருக்கு கீழே அரக்னாய்டுக்கு கீழே பிரெயினை கவர் பண்ணியிருக்கிற பியா மேட்டர். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா அரக்னாய்டுக்கும் பியா மேட்டருக்கும் நடுவில் தான் வந்து ப்ளீடிங் ஆகும். இதை தான் நம்ம என்ன சொல்கிறோம், சபரக்னாய்ட் ஹீமோரேஜ் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறோம். அண்ட் இந்த மாதிரி அனியூரிசம் ஃபார்ம் ஆகி ஹீமோரேஜ் வருது மோஸ்ட் காமன் இன் பேஷண்ட்ஸ் வித் கொலேஜன் ஃபைபர் அப்நார்மலிட்டிஸ் அண்ட் கனெக்டிவ் டிஷ்யூ அப்நார்மலிட்டிஸ். இப்போ அந்த மாதிரி இருக்க பேஷண்ட்ஸ் ஃபார் எக்ஸாம்பிள் மார்ஃபன் சிண்ட்ரோம் அண்ட் ஹெல்லர்ஸ்-டான்லோஸ் சிண்ட்ரோம் பேஷண்ட்ஸ்க்கு காமனாக நம்ம பார்க்கலாம். அண்ட் 85% ஆஃப் அனியூரிசம் வந்து எங்கே இருக்கும்னா ஆன்டீரியர் சர்க்குலேஷன் ஆஃப் சர்க்கிள் ஆஃப் வில்லிஸில் தான் இருக்கும். ஓகேங்களா, சர்க்கிள் ஆஃப் வில்லிஸ் அப்படின்னா என்னன்னா இதுதான் சர்க்கிள் ஆஃப் வில்லிஸ். இது பிரெயினோட பேஸில் இருக்கும். பேஸில் இருந்து பிரெயின் ஃபுல்லாக வந்து பிளட் சப்ளை பண்ணும். அதாவது எப்படின்னா இதுதான் பிரெயின் வச்சுக்கோங்க, இது பிரெயினா இந்த இடத்துல தான் வந்து சர்க்கிள் ஆஃப் வில்லிஸ் இருக்கும். இது ஃபுல்லாக இப்படி பிரெயினுக்கு சப்ளை பண்ணும் பிளட். இப்போ இது இம்பார்ட்டன்டான ஆர்டரிஸ் பார்ப்போம். ஓகேங்களா, சர்க்கிள் ஆஃப் வில்லிஸ்ங்கிறதே வந்து என்னன்னா நிறைய ஆர்டரிஸால் ஆனது தான் நம்ம சர்க்கிள் ஆஃப் வில்லிஸ்னு சொல்லுவோம். அதில் ஃபர்ஸ்ட் வந்து ஆன்டீரியர் கம்யூனிகேட்டிங் ஆர்டரி, செகண்ட் ஆன்டீரியர் செரிப்ரல் ஆர்டரி, இது வந்து மிடில் செரிப்ரல் ஆர்டரி, இது போஸ்டீரியர் கம்யூனிகேட்டிங் ஆர்டரி, இது போஸ்டீரியர் செரிப்ரல் ஆர்டரி, அண்ட் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் இன்டர்னல் கரோட்டிட் ஆர்டரி இங்கே இருக்குது. இது வழியாக தான் பிளட் வந்து உள்ள போகுது. ஸோ இதுதான் வந்து சர்க்கிள் ஆஃப் வில்லிஸில் இருக்கிற முக்கியமான ஆர்டரிஸ். நெக்ஸ்ட் அடுத்தது என்னன்னா பேசிலர் ஆர்டரி. இந்த பேசிலர் ஆர்டரி அங்கேருந்து வர சுப்பீரியர் செரிபெல்லர் ஆர்டரி. முன்னாடி பார்த்தது செரிப்ரம்க்கு வந்து சப்ளை பண்ணுற செரிப்ரல் ஆர்டரி பார்த்தோம். இப்போ செரிபெல்லம்க்கு சப்ளை பண்ணுற செரிபெல்லர் ஆர்டரி பார்க்க போகிறோம். இது சுப்பீரியர் செரிபெல்லர் ஆர்டரி. அடுத்தது ஆன்டீரியர் இன்ஃபீரியர் செரிபெல்லர் ஆர்டரி. இது வந்து போஸ்டீரியர் இன்ஃபீரியர் செரிபெல்லர் ஆர்டரி அண்ட் பேசிலர் ஆர்டரிக்கு கீழே இருக்கிற வெர்டிபிரல் ஆர்டரிஸ். ஓகேங்களா, அண்ட் இந்த இதில் தான் வந்து ஆன்டீரியர் சர்க்குலேஷனில் நிறையா அனியூரிசம் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. 85% ஆஃப் அனியூரிசம் occurs in anterior circulation of circle of Willis. And other most common sites of aneurysm in circle of Willis are these. இந்த பாயிண்ட் பண்ணியிருக்க இடத்துலலாம் வந்து மோஸ்ட் காமனாக அனியூரிசம்ஸ் வரும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. ஓகேங்களா, அதாவது anterior சைடில் வந்து பார்த்தீங்கன்னா anterior communicating artery, junction of anterior communicating artery with anterior cerebral arteryல aneurysm வரதுக்கான சான்ஸ் ரொம்ப அதிகம். செகண்ட், junction of internal carotid artery with posterior communicating artery and middle cerebral artery communications, அதாவது அது ஸ்டார்ட் ஆகிற இடம் அந்த மாதிரி இடத்துல வந்து aneurysm வரதுக்கான சான்ஸ் ரொம்ப அதிகம். இது anterior circulation இருக்கிற most common site of aneurysms. and anterior posterior circulation பார்த்தீங்கன்னா பேசிலர் ஆர்டரி கனெக்ஷன் வித், இது வந்து பேசிலர் ஆர்டரி பார்த்தோமா, பேசிலர் ஆர்டரி ஜங்ஷன் ஆஃப் பேசிலர் ஆர்டரி வித் சுப்பீரியர் செரிபெல்லர் ஆர்டரி, ஜங்ஷன் ஆஃப் பேசிலர் ஆர்டரி வித் anterior inferior cerebellar artery, and aneurysm can also occur here in junction of vertebral artery with posterior inferior cerebellar artery. இது வந்து vertebral artery posterior inferior cerebellar artery இந்த மாதிரி இடங்கள்ல ரொம்ப மோஸ்ட் காமனாக இது வந்து இருக்கும். அண்ட் சபரக்னாய்ட் ஹீமோரேஜ் இருக்கிற பேஷண்ட்ஸ் வந்து worst headache of my life அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா, வாழ்க்கையிலே இதுதான் ரொம்ப worst-ஆன headache அப்படின்ற அளவுக்கான headache அவங்களுக்கு இருக்கும். அண்ட் அவங்களுக்கு தண்டர் கிளாப் headache இருக்கும். ஓகே, இவ்வளோ நேரம் நம்ம எக்ஸ்ட்ரா ஆக்சியல் ஹீமோரேஜஸ்க்கான டைப்ஸ் பார்த்தோம். நவ் we are going to see about the intra-axial hemorrhages. 2 டைப்ஸ் இருக்கு, நம்ம ஆல்ரெடி பார்த்திருந்தோம். intracerebral hemorrhage and intraventricular hemorrhage. intracerebral hemorrhage அப்படிங்கிறது வந்து செரிப்ரல்ல எங்கே வேணாலும் ப்ளீட் ஆகிருக்கும். ஓகேங்களா, அதான் நம்ம intracerebral hemorrhage அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவோம். அண்ட் இது வந்து செகண்ட் மோஸ்ட் காமன் காஸ் ஆஃப் ஸ்ட்ரோக். ஏன்னா ஃபஸ்ட் காஸ் வந்து ஒரு ஆர்டரிஸ் உள்ள கூட ஆர்டரிஸ்லையோ வீனஸ்லையோ பிளாக் இருந்துச்சுன்னா வர ஸ்ட்ரோக் வந்து ஃபஸ்ட் ரீசன். அதாவது அது எப்படி சொல்லுவோம்னா ஸ்ட்ரோக் டியூ டு எம்போலஸ் ஆர் த்ரோம்போசிஸ்னு சொல்லுவோம். இப்போ இந்த வந்து செகண்ட் காஸ் வந்து ஹீமோரேஜ் வரது வந்து செகண்ட் மோஸ்ட் காமன் காஸ் ஆஃப் ஸ்ட்ரோக். ஓகேங்களா, intracerebral hemorrhage. இதோட மோஸ்ட் காமன் ரீசன் என்னதுன்னா சிஸ்டமிக் ஹைப்பர் டென்ஷன் அண்ட் intraventricular hemorrhage. இது இன்னொரு டைப் ஆஃப் intra-axial hemorrhageன்னு சொல்லலாம். இதில் வந்து 4 டைப்ஸ் இருக்குது, கிரேட் 1, கிரேட் 2, கிரேட் 3, கிரேட் 4. intraventricular hemorrhage என்னன்னா வென்ட்ரிகல்ஸ் பக்கத்துலையோ இல்லை வென்ட்ரிகல்ஸ்லையோ ப்ளீட் ஆகிறது தான் நம்ம intraventricular hemorrhage அப்படின்னு சொல்லுவோம். இது பிரெயினில் இருக்கிற வென்ட்ரிகல். ஓகேங்களா, இப்போ கிரேட் 1ல வந்து ப்ளீடிங் நியர் வென்ட்ரிகல்ஸ், வென்ட்ரிகல் பக்கத்தில் ப்ளீட் ஆகுது. கிரேட் 2 பிளட் இன் வென்ட்ரிகலில் பிளட் இருக்கிறது. கிரேட் 3 என்லார்ஜ்டு வென்ட்ரிகல், இங்கே பாருங்க ப்ளீட் ஆகி வென்ட்ரிகல்ஸ் என்லார்ஜ் ஆகிடும், பெருசாகிடும். கிரேட் 4ல வந்து என்லார்ஜ்டு வென்ட்ரிகல்ஸ் வித் பிளட் இன் பிரெயின் டிஷ்யூ வரைக்கும் பிளட் வந்து வென்ட்ரிகல்ஸ் ப்ளஸ் பிரெயின் டிஷ்யூவில் இருந்துச்சுன்னா அது கிரேட் 4ன்னு சொல்லிட்டு சொல்லுவோம்.